துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நிகழ்வுகள் இந்த வாரத்தில் அமைய போகின்றன, இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் கைகூடி வருகிறது. அதிலும் குறிப்பாக என்னென்ன அதிரடியான மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் உங்களுக்கு வராக பெருமான் பிடிக்கும் என்றால் வராக பெருமானின் அருளால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. நீங்கள் நினைப்பதை விட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வாரத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பருகிறார். குரு உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பரக்கூடிய இந்த தருணத்தில் குறிப்பாக இந்த வாரத்தில் மிக வலுவாக அவருடன் சூரியன் இணைந்து வளமருகிறார். குருவுடன் சூரியன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது வித்யா காரகரான புதனும் முழுமையாக இணைந்து வளமருகிறாருங்க. இந்த வாரம் துவக்கத்திலிருந்தே முழுமையாக 3 கிரகநிலைகள் இணைந்து வலம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வாரத்திற்கு பிறகு சந்திரனும் அந்த இடத்தை அலங்கரிக்க போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக வலுவாக ஆடி அமாவாசைக்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணங்களில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. ஆடிப்பெருக்கு துவங்கியதிலிருந்தே அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தும் இந்த வேலை என்பது அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு நிலுவையில் இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல வழியில் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருந்த பல காரியங்கள் இந்த தருணத்தில் விரைவாக கைவிடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகக்கூடிய வகையில் ஆடிப்பெருக்கிற்கு பிறகு வரக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைவாக கிடைக்க போகிறது. தேவையற்ற கோபத்தையும் தேவையற்ற பிரச்சனைகளையும் முழுமையாக விளக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்திருப்பதால் கிடைக்க இருக்கிறது. புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே முடிந்தவரை பிரச்சனைகளை தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. புத ஆதித்ய யோகம் கிடைப்பதால் மன வருத்தம் அடையாத வகையில் நீங்கள் மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களும் மன வருத்தம் அடையாத வகையில் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதோடு பல காரிய தடைகளை இந்த தருணத்தில் விலக்கி சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலையை உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. குருவுடன் இணைந்து இந்த கிரகநிலைகள் மிக வலுவாக வலம் வருவதால் ஆரோக்கிய தொல்லை குறையும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக எளிதில் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உயர் பதவிகளும் பொறுப்புகளும் கிடைப்பதோடு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் தங்கு தடையின்றி நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் புதனின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறாருங்க. செவ்வாய் புதனின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் புது புது வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் ஞானத்தின் அறிவின் ஊற்றாக திகழக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட கனகச்சிதமாகவும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வகையில் மிக விரைவாக செய்தாலும் கூட
அந்த பணியில் எந்தவிதமான எரரும் எந்தவிதமான சிக்கலும் பிரச்சனையும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். எடுத்தோம் கவுத்தோம் என்ற பணிகளை செய்யாமல் துல்லியமாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாயின் அமைப்பால் இந்த தருணத்தில் தாமதம் என்று நினைத்த காரியங்கள் கூட விரைவாக முடிக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. நிழல் கிரகமான ராகு சனியின் ஆட்சி வீட்டிலும் அதே போன்று மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டிலும் இறுதி தருவாயில் வலம் வருகின்றன. நிழல் கிரகங்கள் இரண்டுமே இறுதி தருவாயை நெருங்கி கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டம் சிரமம் அனைத்துமே இறுதி தருவாயில் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து சிரமங்களும் நீங்கி சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த நிழல் கிரகமான ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது கேதுவை விட்டு விலகி முழுமையாக அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடிய அத்தனையையும் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் சிறப்பாக வலம் வருகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான மாறுதல் உண்டு. அங்கு நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் அதே சமயம் அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க. வக்ர சனியின் அமைப்பால் நிறைந்த தனலாபம் உண்டு. தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக சிறப்பான மாறுதல்களை அதிரடியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் பல விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்பு அடுத்தடுத்து உங்களை வந்து சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் நேரமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடி வரப்போகிறது. வருமான உயர்வை காணக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் புதியாகவே தங்குதடையின்றி கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் வலுவாக உங்களை தேடி வருகிறது. ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் மாணவர்களின் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை துலாம் ராசிக்காரர்கள் மேற்கொண்டாலும் அதை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த தருணத்தில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகுவதோடு எந்த காரியத்தை முயற்சி செய்தாலும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மதிப்பும் மரியாதையும் இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் பெயர் புகழ் அதிகரிக்கும் சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் உறுதியாகவே அமைந்திருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் வருமானம் உயரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கிடைக்க போகிறது. லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கைகூடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மன அமைதியும் மன நிம்மதியும் இந்த தருணத்தில் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் சில முடிவுகளை திறன்பட மேற்கொள்வதோடு நேர்வழியில் செல்வ செழிப்பை உயர்த்தக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும்.